காலேஜில் கெத்து காமிக்கிறதுக்காக பைக்கை ஓட்டிட்டு வந்தாங்க. கடைசியில் எல்லாத்துக்கு முன்னாடி மானம் போனது தான் மிச்சம். காமெடி வீடியோ ஆக்கிட்டியடா அப்லோட் ஆயிச்சா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். பொங்கலுக்கு கோலம் வரையலாம், மாடு பொங்கல் வைக்கிற மாதிரி கோலம் வரையலாமா? என் பிறந்த நாள் அன்னைக்கு பொங்கல் வச்சு கொடுங்கடான்னா கடைசியில என்னையே பொங்கலுக்கு விட்டானுங்க திருட்டு பசங்க. எல்லா வீட்லயும் இதே பிரச்சனை தான் போல. ஃபங்க்ஷன் வந்தாலே கோலம் போட பசங்களை கூப்பிடுறது. நான் கூட ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது மொத்தம் தான் கொடுக்குறான்னு நினைச்சிட்டேன். கடைசியில பார்த்தா பவுடர் மாத்திர போட்டி. குருநாதா என்ன பாதி முஞ்சிய காணா? குருநாதா நினைச்ச அப்பா அம்மாவுக்கு நான் பிறக்கல, கிடைச்ச அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன். கிடைச்ச அப்பா அம்மாவுக்கு பிறந்ததுனால என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? No, 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 no. நான் வெரி பிஸி. புலம்புறதுல எனக்கு போட்டியா? எது யாருடா அவன்? எனக்கு போட்டியா புலம்பு வந்துட்டானா? நீ புலம்புவியா? நான் புலம்புற மாதிரி. ஏய் மச்சான், உனக்கு என்னடா வித்தியாசமா போட்டி கண்டுபிடிக்கிறீங்க? இந்த மாதிரி சுத்துனா சுத்துது கண்ணாலேங்கிற மாதிரி கிருகிருன்னு தாண்டா வந்து விழுவீங்க. தலை சுத்துதா? மாடி யோகா பண்ணி பார்த்திருக்கீங்களா? என்னடா யோகாலாம் பண்ண வைக்கிறீங்க? இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாடா? இந்த டார்க்ஸ் லிட்டில் பிரின்சஸ் தான் ஆர்வ கோளாறுல எலி, எறும்பு தின்னி, பன்னி, டைனோசர்னு வரைஞ்சி எங்களை அசிங்கப்படுத்தான்னு பார்த்தா இது எவனோ ஒருத்தன் நல்லா வரைய தெரிஞ்சு வேணுன்னே சிலுக்கு டான்ஸ் போடுற மாதிரி எங்களை அப்படி வரைஞ்சி அசிங்கப்படுத்துறீங்களா? ஏன்டா அப்படி பண்றீங்க? நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்களா? இந்த கோலத்தை பார்த்தா நமக்கே பயமா இருக்குல்ல. ஒரு மாட்டுக்கு எவ்வளவு பயமா இருக்கு. இந்த மாடு தெரிச்சு ஓரதை மட்டும் பாருங்க. பொங்கல் வந்துட்டாலே வீட்டை பெருக்க விட்டுருவாங்க. ஆனா அந்த வீட்டெல்லாம் பெருக்கி முடிச்ச முன்னாடி ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் 6 மணி ஆகி ஓட்ட நிக்கலையே. ஒட்டு மொத்தமா சேர்ந்து எங்க வீட்டை கிளீன் பண்றோம் பாருங்க. கடைசியில ஃபைனலா குப்பை தொட்டி மாதிரி இருந்த வீட்டை எவ்வளவு கிளீனா அற்புதமா மாத்திருக்காங்க. அந்த கண்ணுல ஏதோ சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் நான் பார்த்தேன். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். காலேஜ் ஃபங்க்ஷன் அப்போ சரி ஒரு பையன்கிட்ட கொடுத்து பொங்கல் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கை அரிசி எண்ணி உள்ள போட சொல்லியிருக்காங்க. அவன் போட்டு முடிச்சோன்னா என்ன பண்றான்னு மட்டும் பாருங்க. ஏண்டா எவனாவது கையை கழுவருக்கு மறுக்க அதே தண்ணிக்குள்ள சுடுதண்ணிக்குள்ள கையை விடுவானா? எத்தனையோ கேமராவை பார்த்திருக்கேன். ஆனா மாடு முட்டிடக்கூடாதுன்னு சொல்லி எதுக்குள்ள உட்காந்து எடுத்துட்டு இருக்காரு பாருங்க. ஒரு மாட்டை குளிப்பாட்டுறதுக்காக பிடிக்கிறாங்க. ஆனா அது எல்லாத்தையும் பாக்குறவங்க எல்லாத்தையும் முட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஆனா ஒரே ஒரு கேமராமேன் மட்டும் பின்னாடியே போவாரு. அவருக்கு நடக்கிற கொடுமையை மட்டும் கடைசியில பாருங்க. எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே அப்படி ஒரு ஓட்டம். கேமராமேன் உயிர் பொழைப்பான்னு நினைக்கிறீங்க? மாடு என்ன நினைச்சுன்னு தெரியல. தன்னோட மனசுல நம்ம தான் பறவை நினைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பறந்து போய் விழுகுது. பறந்து விரிந்த நீல வானம், அதில் அசைந்து மேலேறும் சிறு புள்ளி. அது பறவை அல்ல, நம்முடன் பேசி பழகும் ஒரு மனிதன்தான். எனக்கு தெரிஞ்ச அந்த மாட்டுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு நினைக்கிறேன். போற வர வண்டி யாரை பார்த்தாலும் போட்டு தூக்கி தள்ளுது. அது மட்டும் இல்லாம ஒரு செவுத்த போய் முட்டிட்டு இருக்கு.
அந்த மாட்டை ஏதோ ட்ரை பண்ணி பிடிக்க ட்ரை பண்றாங்க. அந்த மாடு எல்லாத்துக்கும் டிமிக்கி கொடுத்துட்டு ஓடிட்டு இருக்கு. அது இல்லாம கயிறெல்லாம் போடுறாங்க. அப்பயும் அதையும் மீறி எல்லாத்தையும் முட்டி தள்ளிட்டு போயிட்டு இருக்கு. பாவம் அந்த இடையில 2 லவர்ஸ் வந்துட்டாங்க. லவர்ஸா, எனக்கு லவரே பிடிக்காதுன்னு போட்டு அடிச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்கு அந்த மாடு. பாவங்க அவங்க. குறுக்க எவன் வந்தாலும் அவனை அழிப்பேன். குறுக்கு இந்த கௌசிக் வந்தா ஒரு வழியா பல போராட்டத்துக்கு அப்புறமா அனிமல் ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போயிட்டாங்க. அந்த கீழே இருக்கிற மாட்டுக்கு மைண்ட் வாய்ஸ் எப்படின்னா, தம்பி கீழே இறங்குப்பா, கீழே இறங்குப்பா, கீழே இறங்குப்பா, தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா, கீழே இறங்குப்பா.